வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஹலோ மம்மி அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது, வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. தமிழில் இன்னும் வரல. இந்த படத்தில் ஷராஃபுதீன், ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான பேய் படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மாமியார் பேயாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஷராஃபுதீனை காட்டுறாங்க. இவர் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிட்டு தன்னோட வீட்டோட ஒரு மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட பிரதர் இன்லா ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து ஐஸ்வர்யா லட்சுமியை போய் பொண்ணு பார்க்க போகிறாரு. லட்சுமி தன்னோட அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட அம்மா வந்து இறந்து போகலை, தன்னோட கூடவே இருக்காங்க, இன்ஃபேக்ட் பேயாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவரை வந்து வீட்டோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவரும் வந்து அதை நம்பவே இல்லை. இன்ஃபேக்ட் இதெல்லாம் பொய்யா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த பேயை வந்து அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பேய்க்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மாமியார் பேயா வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஃபர்ஸ்ட் டைம் ஷராஃபுதீன் அதை ஃபீல் பண்ணக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, அதெல்லாமே உண்மையிலே ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அவங்களோட அம்மா கிட்ட வந்து ஐஸ்வர்யா லட்சுமி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி வரும். அந்த காட்சி அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆல்சோ அந்த அம்மா பேய் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரையும் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. தான் சொல்கிறது தான் நடக்கணும், இல்லைனா கோவப்பட்டு வந்து உக்கிரமாக மாறுற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அந்த உக்கிரமாக மாறும் போதெல்லாம் நடக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃபில் லைட்டாக அந்த பேஸ் அப்படின்றது கொஞ்சம் டிப்பான மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் அடக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வில்லன் கேரக்டர் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்படின்றது இந்த படத்துக்கு பெருசாக ஒட்டாத மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய மொமெண்ட்ஸ் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு ஓடிடி வாட்சாக தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.